வணக்கம் நண்பர்களே, இது மீண்டும் யோசி. நான் உங்கள் ரவீந்திரன் பேசுகிறேன். சரி, முதல் தடவை வீடியோ யாராவது பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த காணொலி வரும். சரி, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஒரு காணொலி அப்படின்றது ப்ராப்பராக மீண்டும் யோசி சேனல் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ மீண்டும் மறுபடியும் இதை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய கருத்துக்களை இங்கே கொண்டு சேர்க்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். அதில் பாரபட்சம் இல்லாமல் நடுநிலையாக முடிஞ்ச அளவுக்கு சில கருத்துக்களை பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, குருபாய் பிலிப் உங்க எல்லாத்துக்கும் தெரியும். சரியா, அவரோட புகைப்படம் இங்கே நான் காட்டுறேன், கொஞ்ச நாள் சென்று பாருங்கள். ஸோ அவர் இந்த கருஞ்சட்டை இளைஞர்கள் படை 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தரங்கு ஒன்று நடத்த போகிறாங்க. அதை ஒட்டி ஒரு காணொலி ஒன்று பேசியிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இதில் விவரமாக பேச போகிறோம். அதுக்கப்புறம் இந்த திராவிடம் பெரியார் இந்த கருத்துக்கள் ஒட்டி மலேசியாவில் இது எப்படி பார்க்கப்படுது, இல்லை இது நம்மளுடைய நாட்டோடைய சட்டத்திட்டங்களுக்கோ அல்லது நம்மளோட நாட்டில் இருக்கிற கட்டமைப்புக்கோ செட் ஆகாதா அப்படின்ற மாதிரி என்னுடைய தாட் ப்ராசஸ் எதுவோ அதை உங்க கூட நான் பகிர்ந்துக்க போறேன். வித்வுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி நண்பர்களே, சரி முதல்ல என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம பிலிப் குருபாய் இருக்கார்ல, சரிங்களா, இவர் ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதாவது தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அல்லது இந்தியர்கள் எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் இந்த ஜாதி தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை இதெல்லாம் ஏற்படுது. ஸோ அங்கெல்லாம் பெரியார் தேவைப்படுகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை ஒன்று பதிவு பண்ணியிருந்தாரு. நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா லிங்க் கொடுத்துருப்பேன். கருஞ்சட்டை இளைஞர் படை அப்படின்ற ஃபேஸ்புக் லிங்க்கும் கொடுத்துருப்பேன். இவர் பேசின லிங்க்கும் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். அவர் சொல்கிற விடயங்களை நீங்கள் பாருங்கள். ஸோ முதல்ல இந்த குருபாய் பிலிப் அப்படின்ற யூடியூப் சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இதை நம்ம விமர்சனமாக வைக்கல, அது அவங்களுடைய சுதந்திரம். ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ரோஸ்ட்டு இந்த படங்களை பற்றின கருத்து இதெல்லாம் பேசுவாங்க. சரிங்களா, இப்போ கொஞ்சம் சமீப காலத்தில் கொஞ்சம் திருந்திருக்கானுங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் பிகினிங் ஸ்டேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுவானுங்க. சரிங்களா, அதாவது நம்ம கேட்கவே முடியாத அளவுக்கு கெட்ட வார்த்தை பேசுவாங்க. கேட்டால் இதுதான் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லுவானுங்க. ஏன்னு சொன்னாக்கா அது கருத்து உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கருத்து அவங்க பேசக்கூடிய அவ்வளோ கெட்ட வார்த்தைகள் இந்த சமூகத்தில் என்ன மாதிரியான பிரதிபலிப்பை உருவாக்கும் அப்படின்ற கொஞ்சம் கூட சுய பரிசோதனை பண்ணாமல் இந்த குழந்தைகள் பார்க்கலாம். யூடியூப் அப்படின்றது எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு தளம். அந்த தளத்தை இவ்வளோ கொச்சையான விஷயங்கள் பேசுகிறோமே, இதெல்லாம் நாளைக்கு அடுத்த இளைஞர்கள் சமுதாயத்தையோ அல்லது குழந்தை பருவத்தையோ கெடுக்குமா அப்படின்ற சிந்தனை கூட இல்லாத பகுத்து அறிய தெரியாத இவனுங்க பகுத்தறிவு பேசுறாங்க. சரி, இதுவே ஒரு காமெடி. சரிங்களா, அப்புறம் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ஜாதி இதெல்லாம் ஏற்றத்தாழ்வு தீண்டாமை இதனால உலகமயமாகும் பெரியார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாங்க. சரிங்களா, அப்போ இப்ப பெரியார் எதை ஒட்டி பேசினார் அப்படின்றத ஒன்று இருக்குது. சரிங்களா, அவர் கண்டிப்பாக ஜாதி ஒழிப்பை பற்றி பேசினார், பெண்ணிய உரிமையை பற்றி பேசினார். இதெல்லாம் பெரியார் பேசியிருக்காருன்னா ஆமாம், பெரியார் பேசியிருக்காரு. பெரியாரோட கருத்துக்கள் தேவைப்பட்ட காலகட்டம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சில காலகட்டங்களில் இருந்துச்சு. பெரியார் பேசின சில விஷயங்களை நம்மளால ஒரு 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 பாடமாக எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா, கண்டிப்பாக உலகத்தில் எவ்வளோ பெரிய கெட்டவனாக இருந்தாலும் அவனும் ஒரு நல்ல விஷயத்தை பேசியிருப்பான்ல, அந்த மாதிரி சில கருத்துக்களை எடுத்துக்கலாம். ஆனால் பெரியாரை மறுக்கிறதுக்கு ஒரு தமிழனா எனக்கு காரணங்கள் இருக்கு. சரிங்களா, ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, என்னுடைய மொழியை அவர் மதிச்சது கிடையாது. சரிங்களா, காட்டுமிராண்டி மொழி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த திராவிட பெரியார் குரூப் இருக்காங்களே, இவங்க கிட்ட ஒரு முற்போக்கு சிந்தனை இருக்குங்க. சரிங்களா, அது நீங்கள் போய்ட்டு அவங்களுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, யூடியூப் வலைவலியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு விதமான முற்போக்கு சிந்தனை. அதாவது பெண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த உறவு முறை அப்படின்றது இருக்குல்ல, நம்ம திருமணம் பண்ணி ஒருத்தனுக்கு ஒருத்தியாக வாழணும் அப்படின்ற மாதிரியான கோட்பாடுகள்லாம் நம்ம மதம் ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் பின்பற்றுறோம். ஆனால் இதெல்லாம் இவங்களுக்கு கிடையாது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. பெண்களோட உரிமை அப்படின்றது வெறுமனே ஒரு செக்ஷுவல் விஷயத்தில் மட்டும்தான் இவங்க பார்க்குறாங்க. சரிங்களா, இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இவங்க செய்யலை, இவங்க பேசலை அப்படின்றதெல்லாம் அவங்க மறுக்கவே முடியாது. இதெல்லாம் இருக்குது. சரிங்களா, இப்போது இவர் சொல்கிறார்ல, இந்த ஜாதிய தீண்டாமை கொடுமை இதெல்லாம் இவர் இங்கே பெரியார் தேவைப்படுறாரு அப்படின்னு சொன்னாக்கா எந்த இடத்துல தேவைப்படுறாரு குருபாய்? நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சொல்லுங்கள். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, மலேசியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே மிகப்பெரிய
ஜாதி அடக்குமுறை ஒடுக்குமுறை அப்படின்றது எங்களுக்கு கிடையாது, நடந்தது கிடையாது. நீங்கள் இங்கே எந்த கோயிலுக்கு போனாலும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எல்லா கோயில்லையும் வந்துட்டு ஒரு சமூகத்தை சார்ந்தவர் இங்கே வந்துட்டு அர்ச்சனைகள் செய்வார். சரிங்களா? அதாவது வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி வந்துட்டு ஒரு பிராமணர் ஆதிக்கம் அப்படின்றது வந்து மலேசியாவில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னாக்கா அப்படிப்பட்ட விஷயம் கிடையவே கிடையாது. சரிங்களா? எந்த கோயிலுக்கு யார் வேணாலும் போகலாம். அங்கே பூஜை பண்ணுறவங்க பல சமூகத்தை சார்ந்தவங்க இங்கே வந்துட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய அந்த வேர்ட்ஸ் படி சொல்லணும்னு சொன்னாக்கா எல்லா ஜாதியில் இருக்கிறவங்களும் இங்கே வந்துட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. வேற எல்ஸ் உங்கள் நாட்டில் நீங்கள் வந்துட்டு சட்டம் போட்டு அனைத்து ஜாதிகளும் அர்ச்சகராக ஆகலாம் அப்படின்னு சட்டம் போட்டு இன்னும் பிரச்சனையை எதிர்கொள்கிற நீங்கள் எங்களுக்கு வந்துட்டு இந்த பகுத்தறிவு சிந்தனை அப்படின்றத வந்து ஊட்ட வரீங்களே, அது கொஞ்சம் வேடிக்கையாக இருக்குது. சரி, இது வந்துட்டு குருபாய் உங்களுக்கு. ஸோ வந்துட்டு உங்களை நீங்கள் சுய பரிசோதனை பண்ணிக்கங்க. முதல்ல நீங்கள் பேசுறதுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது, அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதுக்கு போதுமான தகுதி உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுங்க. இப்போ நான் தகுதி அப்படின்னு சொல்லி பேசிட்டேனே, பட்டை அடிச்சிருக்கேன், மாலவாளர் போட்டிருக்கேன்னா டக்குனு என்ன சங்கின்னு சொல்லிடுவீங்க. சொல்லிட்டு போங்க, அது உங்களுடைய விருப்பம். சரிங்களா? அடுத்தது மலேசியாவுக்கு வரும். சரிங்களா? இப்போ மலேசியாவில் வந்துட்டு இந்த கருஞ்சட்டை இளைஞர்கள் படை, நீங்கள்லாம் இளைஞர்கள் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சிந்தனை அப்படின்றது இருக்கும். இந்த சமூகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்குது. அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. நான் அந்த வீடியோ பார்த்தேன். அதில் வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த வெள்ளத்தை பற்றி, சூழியல் பற்றி இதெல்லாம் பேசியிருந்தீங்க. அருமையாக இருந்துச்சு கேட்கறதுக்கு. கண்டிப்பாக அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் செய்யணும். ஆனால் எங்கே சிக்கலாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ குருவாய் சொன்னதுக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கும் சரி ஒரே கருத்தருங்க தான். ஆனால் அவர் இந்த தீண்டாமை கொடுமை இதை பற்றி பேசுகிறாரு. நீங்கள் வந்து சூழியல் ஜாலியாக பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. சரி, எதுதான் அந்த கருத்தரங்களை பேச போகிறீங்க? ஏன்னா இந்த கருத்தரங்கு போன வருஷமே நடந்துச்சு. போன வருஷம் நடக்கும் போது நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய எதிர்ப்புகள் கிளம்பினுச்சு, நிறைய விஷயங்கள் வந்து நடந்துச்சு. எனக்கு வந்துட்டு அந்த மாதிரியான எதிர்ப்புகளில் எனக்கு உடன்பாடு கிடையாது, நான் சொல்லிடுறேன். ஏன்னு சொன்னாக்கா எல்லாத்துக்குமே வந்துட்டு இங்கே பேச்சு உரிமை அப்படின்றது இருக்குது, அது மறுக்கப்படக்கூடாது, அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. சரிங்களா? ஸோ ஓவராலாக கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் கருத்தரங்குக்கு வந்தால் தான் நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். பட் ஓவராலாக இந்த பெரியாரியம் அல்லது இந்த திராவிடம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு மலேசியாவில் இருக்கிற அரசியலுக்கோ அல்லது மலேசியாவில் இருக்கிற வாழ்வியல் சூழலுக்கோ தேவைப்படாத ஒரு விஷயம். உண்மையாலுமே நீங்கள் மலேசியாவில் பெரியாரை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னாக்கா சத்தியமாக சொல்ல நான் சொல்ல போகிற அடுத்த வார்த்தை கொண்ட்ரவர்சியாக இருக்க போது. நீங்கள் வந்துட்டு பெரியாரை பற்றி பேசணும்னு சொன்னாக்கா முதல்ல நீங்கள் இங்கே இருக்கிற அரசாங்கங்கள் கிட்ட போய் நீங்கள் பெரியாரை கொள்கையை முன்வைங்க முதல்ல. சரிங்களா? அவங்கக்கிட்ட போய் சொல்லுங்கள், இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் மலேசியா இந்தியர்களுக்கு வந்துட்டு ஒரு விதமான அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் வந்துட்டு தொடர்ந்து நடத்திக்கிட்டே வரீங்க, அதனால பெரியாரை படிங்க. நீங்கள் பெரியாரை படிச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு முற்போக்கு சிந்தனை மலரும். அப்படி மலரும் போது மலேசியா இந்தியர்கள், மலாய்க்காரர்கள், சீனர்கள்ன்ற வேற்றுமையை பார்க்காம நாம எல்லாம் மலேசியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருமைப்பாடுக்குள்ளே வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு போயிட்டு அந்த புக்கை சஜஸ்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இல்லைனா அவருக்கு வந்துட்டு நீங்கள் பாடம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க, நிறைய பேர் வந்துட்டு எதிர்க்கிறாங்க எங்களை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஆப்வியஸ்லி எதிர்ப்போங்க. நீ பெரியார்னு சொல்லிட்டு வந்தேன்னா ஒன்று நான் எதிர்ப்பேன், மன்னிச்சிரு. உன் கருத்து உலகத்திலேயே ஆக சிறந்த கருத்தாக இருந்தாலும் நீ பெரியார்ன்ற பேரோட வந்த அப்படின்னு சொன்னாக்க நான் எதிர்ப்பேன். பல பேர் என்கிட்ட சொன்னாங்க இந்த காணொலி வந்துட்டு செய்யணுமா வேணாமா அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் சஜஷன்லாம் கொடுத்தாங்க என்கிட்ட. செய்யலான்னு சில பேர் சொன்னாங்க, செய்ய வேணான்னு சொன்னாங்க. நம்மளுக்கு எதுக்குப்பா, நம்மளுக்கு எதுக்கு கோபி அப்படின்ற மாதிரியும் சில பேர் சொன்னாங்க. ஆனால் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, இங்கே மலேசியாவில் வந்துட்டு ஒரு ஜாதி அடக்குமுறை, ஒடுக்குமுறை, தீண்டாமை, கொடுமை அப்படின்றது வந்துட்டு நாங்கள் வந்துட்டு மலேசிய இந்தியர்களாக இருக்கட்டும், தமிழர்களாக இருக்கட்டும், நாங்கள் அதெல்லாம் கடந்து வந்து பல நாள் ஆச்சு. சரிங்களா? நாங்கள் கடந்து வந்துட்டோம். சரிங்களா? நாங்கள் இன்னும் உங்களை விட ஒரு, அதாவது இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் பேசுகிறீங்களே இந்த திராவிட கட்சிகள், திராவிட கொள்கைகள்லாம் பேசுகிறீங்க, நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னுக்கே நாங்கள் அதெல்லாம் மாற்றிக்கிட்டு நாங்கள் ஒரு பண்பட்ட சமூகமாக தான் மலேசியாவில் வாழ்கிறோம், தமிழர்களாக இருக்கட்டும், இந்தியர்களாக இருக்கட்டும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது வந்துட்டு உங்களுடைய இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பகுத்தறிவு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் பகுத்து அறிஞ்செல்லாம் ஆல்ரெடி வச்சுட்டு வந்தோம். ஸோ வந்துட்டு நீ வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு இந்த அறிவுரை புண்ணாக்கு சொல்கிற வேலை இருக்குல்ல குருபாய், தேவையில்லை எனக்கு. சரியா? மலேசியா சமூகத்துக்கு இது தேவைப்படாத ஒரு விஷயம்.
சரிங்களா? இதைத்தான் வந்துட்டு நான் மக்கள் மன்றத்தில் முன்வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த கருத்தரங்குகளை யாராவது கலந்துக்க போறீங்க அப்படின்னு சொன்னாக்கா கலந்துக்குங்க. தயவு செஞ்சு வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிக்க போறீங்க அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் நாகரிகமான முறையில் எதிர்ப்பு தெரிவிங்க. அந்த தம்பி முதல்ல சொன்னாப்புல இந்த மாதிரி வந்துட்டு நாக்களெல்லாம் விட்டு அடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் செய்ய வேணாம், அதெல்லாம் வன்முறை, அதெல்லாம் தேவையில்லை. சரிங்களா? என்னுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு இங்கே பெரியார் அப்படின்ற ஒருத்தர் எங்களுக்கு மலேசியாவில் தேவைப்படவில்லை, எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னு சொன்னாங்க எங்களுக்கு வந்துட்டு ஆன்மீக சிந்தனை இருக்குது. சரிங்களா? எங்களுக்கு மொழிப்பற்று இருக்குது. எங்களுக்கு வந்துட்டு ஒரு மதத்து மேலே இருக்கக்கூடிய ஒரு பற்றுதல் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்துட்டு உங்களுடைய பெரியாருடைய சிந்தனைகள் எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னு சொன்னாக்க எங்களுக்கு போதுமான பகுத்தறிவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சரிங்களா? மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் முக்கியமாக நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, இங்கே திராவிடம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்ற டெஃபினேஷனுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னாக்கா வருஷத்துக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்லுவாங்க இவங்க. சரிங்களா? அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னாக்கா திமுகவுக்கும் பெரியாருக்கும் சம்மந்தமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி திமுகவுக்கும் பெரியாருக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னு சொன்னாக்கா திமுகவே வந்துட்டு கடுமையாக விமர்சனம் பண்ணதில் மிக முக்கிய பங்கு அளித்தவர் வந்துட்டு பெரியார் தான். சரிங்களா? ஆனால் இந்த திராவிடம் அப்படின்றது வந்துட்டு இதுக்குன்னு ஒரு வரையறை கிடையவே கிடையாது. நான் தமிழன் அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு ஒரு வரையறை இருக்குது, எனக்கு ஒரு வரலாறு இருக்குது. சரிங்களா? திராவிடத்துக்கு ஒரு வரலாறு சொல்லுங்கள் உருப்படியானுங்களே. சரிங்களா? திராவிடம்னா என்ன அப்படின்றத கேளுங்களேன். சரிங்களா? இது வரைக்கும் கிடையாதுங்க. வருஷத்துக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்கிறாங்க. என்ன டெஃபினேஷன்றதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிங்க. மலேசியா கருஞ்சட்டை இளைஞர்கள் படை. சரிங்களா? உங்களுக்கு இந்த கருத்தரங்கு நடக்கிறதுக்கு வந்து நான் வந்துட்டு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை வந்துட்டு நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட கொள்கையில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னாலுமே நீங்கள் ஒரு இளைஞராக ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறீங்க அப்படின்னும் போது வந்துட்டு நிச்சயமாக அந்த பாராட்டுகளை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஒரு நல்ல சிந்தனையை நல்ல கருத்துக்களை கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்குது. ஆனால் உங்களுடைய பேக்ரவுண்ட் பெரியார் பேசின விடயங்கள் குருபாய் ஏன் நீ கெட்ட வார்த்தை பேசுகிறேன்னு சொன்னாக்கா அவன் பெரியார் ஃபாலோவர், அவ்வளோதான். சிம்பிள் அஸ் தட். ஏன்னா அவர் பேசாத புது கெட்ட வார்த்தையெல்லாம் இவன் பேச கிடையாது. அப்படி இருக்கும்போது இது என்னுடைய பார்வை, என்னுடைய விமர்சனம். இது சரியா இருக்கலாம், தவறா இருக்கலாம். அதை பார்க்குறவங்க நீங்கள் வந்துட்டு அசஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, இந்த மாதிரியான கருத்தரங்குகள் நிறைய நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இங்கே பல விதமான குழப்பங்கள் ஏற்படும். ஸோ குழப்பத்தை விளைவிக்காத அளவுக்கு நீங்கள் உங்கள் கருத்தரங்கை நடத்த போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்க நடத்திருப்போங்க. பை ஆல் மீன்ஸ் அது என்னுடைய வாழ்த்துக்கள். This is Ravindran signing off. Bye-bye.